உனக்கு மட்டும் ஏமா இப்படி அடிக்கடி நடக்குது? கடவுள் சில பேரை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு. உன் விஷயத்திலேயே அப்படித்தாம்மா, கருணையே இல்லாம இருக்காருமா. அம்மா ரேவதி, உன் கண்ணியமைய மூடுமா. உன் கண்ணியமைய மூடிட்டன்னா ஆபரேஷன் நடக்கும். நீ சரியாயிடுவாமா. நீ சீக்கிரம் குணமாயி வரணும்மா. அதான், அது மட்டும்தான் எங்க எல்லாருடைய பிரார்த்தனையும். கடவுள் சோதிச்சாலும் உன்னை கைவிட மாட்டாரு நம்புறோம்மா. மக்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நீ சீக்கிரமா எதிர்த்து வரணும்மா. அம்மா ரேவதி, உன் கண்ணை முடிக்குமா. அப்பா கெஞ்சது உன் காதுல விழுதாமா. ரேவதி, ரேவதி, எனக்கு தான் ரொம்ப கில்ட்டியா இருக்குடி. நீ கடைசியா ஏன் கிட்டதான் சொல்லிட்டு வெளியில போன. நான் அப்பவே உன்னை தடுத்திருக்கணும். அப்படி தடுத்திருந்தா உனக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. நீ ஆசைப்பட்டன்னு தானே வெளியில அனுப்பி வச்ச. அது தப்பா போச்சு. கல்யாணம் நல்லதும் உன் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியே. ஆனா இப்படி எங்க எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா கொடுத்துட்டியே. கேக்கு வெட்டி கல்யாண நாள் கொண்டாட்ட சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்குறியே. நீங்க எல்லாரும் என்னதான் சென்டிமெண்டா பேசினாலும் அவ கண்ணை மூட போறதில்ல. ஆனா சீக்கிரமே நிரந்தரமா கண்ணை மூடிடுவா. அதுதான் நடக்க போகுது. நம்ம யார் பேசினாலும் ரேவதி கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லையே. அவ கண் எம்மை மூட மாட்டேங்குதே. மாமா, நம்ம யார் என்ன பேசினாலும் ரேவதி காதுல விழாது. சகலையை வந்து பேச சொல்லுவோம் மாமா. அப்போதான் ரேவதி கண்ணுல மாற்றம் தெரியும். ஆமாப்பா, அவர் வந்து பேசினா ரேவதிக்கு கண்டிப்பா ஏதாவது மாற்றம் வரும்பா. அவ கண்ணிமைய கூட மூட சான்ஸ் இருக்குப்பா. அக்கா, அவன் பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல. சொல்ல போனா அவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். டாக்டர் ட்ரீட்மெண்ட்லயே எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. நீ கவலைப்படாத. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? உன்னை யார் கருத்து கேட்டா? இது என் பொண்ணோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். தேவையில்லாம ஏதாவது பேசின உன்னை அப்படியே கொன்னே போட்டுருவேன். ஈஸ்வரி, மாப்பிள்ளை பேசினாதான் ரேவதி கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியும் நாங்களாம் நம்புறோம். மாப்பிள்ளை பேசட்டும். உங்க நம்பிக்கையை நான் தடுக்க விரும்பல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. என் பொண்ணுக்கு ஆபரேஷன் நடக்கணும், அவ சரியாகணும். அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. அதுக்காக என்ன வேணாலும் செய்யுங்க. ரேவதி, ஐயோ ரேவதி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ரேவதி. ப்ளீஸ்மா, எனக்காக கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணாதரா.
போய் ரேவதி கிட்ட பேசினா நிச்சயமா ஏதாவது மாற்றம் வரும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இனிமே ரேவதிக்கு எதுவும் ஆகாத மாப்பிள, அவ நல்லபடி ஆயிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எங்க 2 பேரும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது மாமா. கண்டிப்பா எங்களை கடவுள் கைவிட மாட்டார். ஏதோ சகலையால முடியாதுங்கிற மாதிரி கேவலமா பேசுனீங்க. இப்ப சகல போய் பேசிதான் ரேவதியோட கண்ணிமையை மூட வச்சிருக்காரு. இதுல இருந்தே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேவதியோட ஆள் மனசுல சகலையும் அவரை பத்தின நினைப்பு தான் எப்பயும் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவரோட பேச்சுக்கு மட்டும் ரேவதி ரியாக்ட் பண்ணிருக்கா. அம்மா, நம்ம எல்லாரும் அவகிட்ட போய் பேசணும்ல. அவகிட்ட ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம கான்சியஸே இல்லாம அப்படியே தான் இருந்தா. ஆனா அவளோட வீட்டுக்கார் போய் பேசினதும் லேசா கான்சியஸ் வந்து அவ கண்ணை இப்ப மூடி இருக்காமா. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு அன்னோன்யமும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். அவங்கள போய் பிரிக்க பாக்குறீங்களேம்மா, இது என்னம்மா நியாயம்? டாக்டர், என் பொண்ணுக்கு எப்ப ஆபரேஷன் பண்ண போறீங்க? அதை பத்தி சொல்லதான் இங்க வந்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்லி ஆகணும். உங்க பொண்ணுக்கு சிவியர் ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால அவங்க அன்கான்சியஸ் சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மூளைக்குள்ள ரத்த கசிவு இருக்கு. அதோட மூளையை பாதுகாக்கிற எலும்புகள்லயும் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி பண்ண ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. டாக்டர், அந்த ஆபரேஷன் பண்ணா என் பொண்ணு பொழைச்சுப்பால்ல? அது மேஜர் ஆபரேஷன் மட்டும் இல்ல, ஒரு கிரிட்டிக்கலான ஆபரேஷனும் கூட. அதனால எதுவும் நடக்கலாம். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாவும் நடக்கலாம், இல்ல உயிருக்கு ஆபத்தாவும் முடியலாம். ரெண்டுக்குமே 50-50 சான்சஸ் இருக்கு.